அனைவருக்கும் ஆத்ம வணக்கம். என் குரு பிரம்மஸ்ரீ நித்யானந்த சுவாமிகள் பாதங்களில் இந்த பதிவை சமர்ப்பிக்கிறேன். நீங்கள் உங்களுக்கு இந்த சிவசூத்ரா யோக பாடசாலையில் மெடிடேஷனும் இல்லை தியானத்தில் உங்களுக்கு தீட்சை வாங்கணும்னு விருப்பம் இருந்ததுன்னா நீங்கள் இந்த எண்ணுக்கு தொடர்பு கொண்டு பேசலாம், உங்களுக்கு விருப்பம் இருந்ததுன்னா. அதே மாதிரி இந்த பதிவு பிடிச்சிருந்தா உங்களுடைய ஆன்மீக நண்பர்களுக்கும் உங்களுடைய ஆன்மீக உறவினர்களுக்கும் நீங்கள் ஷேர் பண்ணுங்கள். வாங்க இப்போ பதிவுக்குள்ளே போகலாம். சென்ற பதிவில் நம்ம விநாயகர் அகவலோட பாடலை பார்த்தோம், அதோட தொடர்ச்சி இந்த பதிவு. இப்போ இந்த பதிவுக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நாம் சில விஷயங்களை நம்ம ஔவையாரை பற்றி டிஸ்கஸ் பண்ணலாம். அது ஏன்னா நாம் எல்லாருமே இந்த இளமை பருவத்தை தக்க வச்சுக்கிறதுக்காக எவ்வளோ விஷயங்கள் பண்ணுறோம். ஜிம்முக்கு போகிறோம், இல்லை இந்த பொருள் இந்த பழங்கள் சாப்பிட்றோம், அந்த பழங்களை சாப்பிட்றோம் அப்படின்னு சொல்லிட்டு நாம் இந்த இளமை பருவத்தை அப்படியே வச்சுக்கணுன்றதுக்காக நாம் எவ்வளோ விஷயங்களை பண்ணுறோம். ஆனால் இந்த ஔவையார் தான் இளமை பருவத்தில் இருக்கும்போதே தனக்கு முதுமை பருவம் வேணும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க தவம் இருந்து அந்த முதுமையை தன்னோட இளம் வயதிலேயே அதை அடைஞ்சிட்டாங்க. ஏன்னா இறைவனோட இருக்கிற அந்த ஒரு பிணைப்புனால அவங்க இந்த தாம்பத்திய வாழ்க்கையில ஈடுபடக்கூடாது அப்படின்றதுக்காக அவங்க அந்த முதுமை பருவத்தை இளமை பருவத்திலேயே அடைஞ்சிட்டாங்க. அப்படிப்பட்டவங்க தான் இந்த ஔவையார். அவங்க பாடின பாடலை தான் நாம் இப்போ பார்த்து கொண்டிருக்கிறோம். இப்போ இந்த பாடல்களில் நான் முன்னாடியே சொன்ன மாதிரி அவங்க இதில் நிறைய யோக ரகசியங்களையும் ஞான ரகசியங்களும் இதில் மறைச்சி வச்சுட்டு தான் போயிருக்காங்க. அதை நம்மளுக்கு எப்படி எடுத்து சொல்லியிருக்காங்க அப்படின்றத தான் நான் உங்களுக்கு விளக்கமாக கொடுத்துட்ருக்கேன். இப்போ இந்த பாடலுக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நாம் ஒரு சின்ன கதையை தெரிஞ்சுக்கிட்டா அப்போதான் அந்த முதல் வரி நம்மளுக்கு புரியும். இப்போ நம்ம ஔவையாரை பற்றி ஒரு விஷயம் நம்மளுக்கு டக்குன்னு ஞாபகம் வரும்னா அது சுட்டப்பழமா சுடாத பழமா அப்படின்ற ஒரு திருவிளையாடல் புராணத்தில் வர அந்த ஒரு காட்சி தான் நம்மளுக்கு ஔவையாரை பற்றி ஞாபகமாக வருது. இப்போ இந்த சுட்டப்பழம் சுடாத பழம் அதை பற்றி நாம் இப்போ தெரிஞ்சுக்கலாம். ஏன்னா அந்த முதல் வரிக்கும் இதுக்கும் தொடர்பு இருக்கிறதுனால நாம் அந்த கதையை பற்றி நம்ம தெரிஞ்சுக்கலாம். இப்போ ஔவையார் என்ன பண்ணுறாங்க, ஒரு காட்டில் பசியோடு இருக்காங்க. பசி வந்தவுடனே ஒரு கோயில் பார்க்குறாங்க. இப்போது அந்த கோயிலில் அமர்ந்துட்டு இருக்காங்க, உட்காந்துட்டு இருக்காங்க. உட்காந்துட்டு இருக்கும்போது அவங்களுக்கு பசி எடுக்குது. அவங்க இறைவனை வேண்டி என்ன பண்ணுறாங்க, ஒரு பாட்டு பாடிட்டு அப்படியே இருக்காங்க. அப்போ பக்கத்தில் ஒரு நாவல் மரம் இருக்குது. அந்த நாவல் மரத்துலேருந்து ஒரு சின்ன பையன் என்ன பண்ணுறாங்க, கேட்குறாங்க, என்ன பாட்டி இந்த மாதிரி வந்திருக்கியே, நீ யார், இவ்வளோ தொலைவு நடந்து வந்திருக்கியே இந்த காட்டில், நீ யார் அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. அதுக்கு ஔவை பிராட்டி நான் இந்த மாதிரி தமிழில் நான் இந்த மாதிரி பாட்டெல்லாம் பாடியிருக்கேன், எனக்கு தமிழில் இந்த மொழியில் நான் சிறந்து விளங்கி இருக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க பாட்டு பாடுறாங்க. அப்படி பார்க்கும்போது இப்போ மேலே இருந்த அந்த பையன் கேட்குறாரு, உங்களுக்கு என்ன பாட்டி இது மாதிரி பசி எடுக்குதுன்னா உங்களுக்கு நான் நாவல் பழம் பறித்து போடுறேன், நீங்கள் சாப்பிடுங்க அப்படின்னு. இல்லைப்பா எனக்கு வேணாம், எனக்கு நாவல் பழம்லாம் எனக்கு வேணாம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க சொல்கிறாங்க. இல்லை பாட்டி நாவல் பழம் நல்லாயிருக்கும், நீங்கள் சாப்பிடுங்க. இல்லைப்பா எனக்கு வேணாம், நான் இந்த சுவையெல்லாம் விட்டு ரொம்ப நாள் ஆச்சு அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. திரும்ப அந்த பையன் என்ன சொல்கிறான், இல்லை பாட்டி நீ பசியாக இருக்க, நீ இதை சாப்பிட்டாதான் உனக்கு பசி ஆறும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லவே அவங்கள வற்புறுத்தவே அவங்களும் என்ன பண்ணுறாங்க, சரி ஓகே சரிப்பா நீ பறிச்சு கொடு அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. அப்போ அந்த பையன் கேட்குறாரு, அந்த சின்ன பையன் பாட்டி உனக்கு சுட்டப்பழம் வேணுமா இல்லை சுடாத பழம் வேணுமா அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. அப்போ அந்த பாட்டி என்ன கேட்குறாங்கன்னா என்னப்பா இது சுட்டப்பழம் சுடாத பழம்லாம் ஏதோ ஒன்று சொல்கிற, சரி நீ எனக்கு சுடாத பழமே போடு அப்படின்னு சொல்லிட்டு அந்த பாட்டி என்ன பண்ணுறாங்க, ஔவை பிராட்டி சொல்கிறாங்க. அந்த பையனும் என்ன பண்ணுறாங்க, பழத்தை பறித்து கீழே போடுறாங்க. இப்போ இவங்க என்ன பண்ணுறாங்கன்னா கீழே விழுந்த அந்த பழத்தில் இருக்கிற மண்ணை என்ன பண்ணுறாங்க எடுத்து ஊதுறாங்க.
ஊதும் போது அவங்க அந்த பையன் என்ன கேட்குறாருன்னா, என்ன பாட்டி பழம் சுடுதா அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. நார்மலாக நம்ம என்ன பண்ணுவோம், ஒரு பொருள் சூடாக இருக்குது அப்படின்னமோ நம்ம ஊதி ஊதி நம்ம வந்து அதை சாப்பிடுவோம். அது மாதிரி வந்து அது மேலே விட்டிருக்கிற மண்ணை அவங்க ஊதுறத வந்து என்ன பாட்டி பழம் சுடுதா அப்படின்னு அந்த வார்த்தை விளையாட்டை வந்து அங்கே வந்து முருகப்பெருமான், அந்த சின்னஞ்சிறு உருவம் எடுத்திருக்கிற அந்த முருகப்பெருமான் வந்து என்ன பண்றாரு, வார்த்தைகளால அவ்வை பிராட்டிய வந்து விளையாடி கொண்டிருக்கிறார். அப்போ இதை வந்து உணர்ந்த அவ்வை பிராட்டி அவங்களுக்கு என்ன புரிய வைக்கிறாருன்னா, அந்த தான் என்ற அகம்பாவம் சின்ன நொடியில, அந்த சின்ன கேப்ல வந்து அவங்களுக்கு வந்துட்டு போயிருக்கு. அதனாலதான் வந்து அவங்க என்ன பண்றாங்கன்னா வந்து, இவன் என்ன சின்ன பையன் தானே, இவன் என்ன சுட்ட பழம் வேணும் சுடாத பழம் வேணும்னு கேட்கறான் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க என்ன பண்றாங்க, அந்த ஆணவம்ன்றது அவங்க மனதில் வந்து அந்த ஒரு நொடி பொழுதில் அது அவங்கள ஆட்கொண்டு, அந்த தான் என்ற அகம்பாவம் நொடி பொழுதில் அவங்களுக்குள்ள வந்துருச்சு. அவங்களுக்குள்ள வந்ததுனால அவங்க என்ன பண்றாங்கன்னா, சுட்டப்பழம் சுடாத பழத்திற்கு உண்டான அர்த்தத்தை வந்து சிறுவன் தானே அப்படின்னு சொல்லிட்டு அவங்க வந்து இந்த பையன்கிட்ட வந்து அவங்க கேட்கல. அதனால என்ன ஆகுது, அந்த ஆணவ மலம் என்று தனக்குள்ள வந்ததை வந்து அவங்க ரொம்ப வந்து உணர்ந்து அதுக்கப்புறம் வந்து என்ன பண்றாங்க, அந்த இறைவனுடைய தரிசனத்தை பார்த்ததுக்கு அப்புறம் அவங்க வந்து மன்னிப்பு கேட்குறாங்க. சரிங்களா? இதுதான் வந்து இந்த சுட்டப்பழம் சுடாத பழத்துக்கு உண்டான அர்த்தம். இரண்டாவது, இந்த பழம்ன்றது வந்து நம்மளுடைய ஆன்மா. சரிங்களா? இந்த பழம்ன்றது நம்மளுடைய ஆன்மா. நம்மளுடைய ஆன்மாக்கு எப்பவுமே வந்து இந்த ஆணவம்ன்றது நம்மளுக்குள்ள வரக்கூடாது. அதுதான் மும்மலங்கள். இந்த மும்மலமும் எப்படி இருந்தாலும் நம்ம வந்து தனியா வச்சிருக்கணும் அப்படின்றது, அதை வந்து ஊதி தள்ளுறது தான். இப்போ நீங்க வந்து உங்களுக்குள்ள அந்த ஆணவம் வந்ததுனாலே நீங்க வந்து என்ன பண்றீங்க, உங்களுக்கு கூடவே வந்து எல்லா விதமான வினைகளும் உங்களுக்கு வரும். அந்த வினைகளை தான் நீங்க ஊதுறீங்க அப்படின்றத பொருள் கொள்ளவே வந்து இந்த ஒரு நாடகம்ன்றது நடத்தப்பட்டது. இப்போ இந்த கதைக்கும் இப்போ வரப்போற பாடலுக்கும் ஒரு ஒற்றுமை இருக்கு. முதல் வரியிலே அந்த ஒற்றுமை இருக்கு. அதை நம்ம இப்போ எல்லாமே வந்து தெளிவா பார்க்கலாம். இந்த பாடல்கள்ல வர ஒவ்வொரு வரியும் ஒவ்வொரு எழுத்துமே வந்து ஞானம் தான், ஞானம் சம்பந்தப்பட்டது தான். அதனால வந்து தெளிவா கேளுங்க. நீங்க இந்த பதிவை கடைசி வரைக்கும் பாருங்க. உங்களுக்கு கடைசியா ஒரு ஆச்சரியமான விஷயத்தை நான் இதில் உங்களுக்கு சொல்றேன். சரிங்களா? இப்போ இந்த பாடலுக்குள்ள போலாம். இரண்டு செவியும் இலங்கு பொன்முடியும் திரண்ட முப்புரி நூல் திகழொளி மார்பும் சொற்பதம் கடந்த துரிய மெய்ஞானம் அற்புதம் ஈன்ற கற்பக களிரே முப்பழ நுகரும் மூஷிக வாகன இப்பொழுதென்னை ஆட்கொள்ள வேண்டி தாயாய் எனக்கு தானே எழுந்தருளி மாயா பிறவி மயக்கம் மறுத்து திருந்திய முதலை நெழுத்தும் தெளிவாய் பொருந்தவே வந்தென் உளந்தனில் புகுந்து. இப்போ இரண்டு செவியும் இலங்கு பொன்முடியும். இரண்டு செவினா வந்து யானை போன்ற காது, யானையோட காதை தான் அவங்க சொல்றாங்க. இலங்கு பொன்முடியும்னா இணைந்த பொன்முடி. பொன்முடினா வந்து கிரீடம். சரிங்களா? இப்போ இரண்டு செவிகள், யானையோட இரண்டு செவிகள் என்ன பண்ணும், எப்ப பார்த்தாலும் அது வந்து என்ன பண்ணும், அது வந்து உங்களுக்கு அந்த காதை வந்து ஆட்டிக்கிட்டே இருக்கும். ஏன்னா வந்து காதுக்குள்ள ஒரு சின்ன எறும்பு போனா கூட அது மரணத்தை தழுவும் நிலை ஏற்படும். அதனால அந்த காதுல வந்து அந்த எறும்போ இல்லை பல பூச்சிகளோ போகாம இருக்கணுன்றதுக்காக அது எப்பவுமே என்ன பண்ணும், அந்த காதை வந்து ஆட்டிக்கிட்டே இருக்கும். சரிங்களா? அது போல நாம ஆன்மா இருக்கிற இடம்தான் வந்து பொன்முடி. அந்த பொன்முடின்னு சொல்றாங்கல்ல, அதுதான் நம்மளுடைய ஆன்மா இருக்கும் இடம். அதாவது புருவ மத்தியில நம்மளுடைய ஆன்மா இருக்கிற இடம். ஸோ அந்த ஆன்மா இருக்கிற இடத்துல நம்மளுடைய எண்ணங்கள், தீய எண்ணங்கள், மற்றவர்களுடைய தீய எண்ணங்கள் நம்மை அணுகாதவாறு என்னை காத்தருள வேண்டும். இதுதான் அந்த ஃபர்ஸ்ட் வரிக்கு உண்டான அர்த்தம். எப்படி வந்து அந்த ஆணவம்
சுட்ட பழம் வேணுமா சுடாத பழம் வேணுமா அப்படின்னு கேட்கும்போது எப்படி அந்த ஆணவம்ன்றது அவங்களுக்கு ஒரு நொடி பொழுதுல வந்ததோ அது மாதிரி வரக்கூடாது அப்படின்றதுக்காக அந்த 2 செவியும் அப்படின்றத அவங்க ஊமைப்படுத்தி காமிச்சிருக்காங்க. ஸோ அப்போ இந்த 2 செவி எப்படி பயன்படுதோ அது மாதிரி நீங்கள் 2 செவியாக இருந்து என்னை காத்துருள வேண்டும். எதற்காக? என்னுடைய ஆன்மாவில் எந்த தீய எண்ணங்களும் அணுகாமல் இருக்க வேண்டும் என்று. அப்படின்றது தான் அந்த முதல் வரி. பாருங்க, இந்த முதல் வரிக்கே இவ்வளோ பெரிய எக்ஸ்பிளனேஷன் நம்ம கொடுக்க வேண்டியதா இருக்கு. இப்போ அடுத்த வரியை பார்ப்போம். திரண்ட முப்புரி நூல் திகழொளி மார்பும். திரண்ட முப்புரி நூல் அப்படின்னா பூணூல். பூணூல் 3 விதமான நூல்கள் இருக்கு. இந்த 3 விதமான நூல்கள் நம்மளுக்கு என்ன உணர்த்துதுன்னா, நம்மளுடைய 3 விதமான மூச்சுக்கலை, அதாவது சந்திரக்கலை, சூரியக்கலை, அக்னிக்கலை. சுழுமுனையில வர்றது நம்ம அக்னிக்கலைன்னு சொல்றோம். ஸோ இது 3ம் திரிந்த நிலையில் இருக்கும்போது உங்கள் மனமானது பொன் போல ஒளிரும். அதனாலதான் அவங்க என்ன சொல்றாங்கன்னா, திரண்ட முப்புரி நூல் திகழொளி மார்பும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க சொல்றாங்க. அந்த மனமானது ஒளி பெறும் அப்படின்றத அவங்க அழகா சொல்றாங்க. அதாவது மனமானது தூய்மை அடையும் அப்படின்றத அவங்க ஓமைப்படுத்தி சொல்றாங்க. அடுத்தது சொற்பதம் கடந்த துரிய மெய்ஞானம். சொற்பதம் கடந்த, சொற்பதம்னா சொல்ற விஷயங்கள் இல்லாம எதுவுமே, அதாவது மௌன நிலை. மௌன நிலையில் இருக்கிற போதுதான் நம்மளுக்கு துரிய மெய்ஞானம், துரியத்துல நம்மளுடைய ஞானத்தை உணர முடியும் அப்படின்றத அவங்க தெளிவா நம்மளுக்கு விளக்குகிறார்கள். அந்த மெய்ஞான அற்புதம் ஈன்ற கற்பக களிரே. ஸோ இப்ப கற்பக களிறுனா களிறுனா ஆண் யானை. இது ஏன் ஆண் யானைன்றதை நீங்க நல்லா இப்ப ஞாபகம் வச்சுக்கோங்க. அடுத்து ஒரு 2 வரிக்கு அப்புறம் அதுக்கு உண்டான பதிலை நம்ம பார்க்கலாம். கற்பகம்னா என்னன்னா, நாம என்ன வேண்டி கேட்கிறோமோ அதை தரக்கூடிய பொருள் தான் கற்பகம். இப்போ இன்னைக்கு இருக்கிற காலகட்டத்துல நாம என்ன சொல்றோம்னா லா ஆஃப் அட்ராக்ஷன் சொல்றோம், இல்ல ஈர்ப்பு விதின்னு சொல்றோம், இல்ல பிரபஞ்சம் நம்மளுக்கு கொடுக்குது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சொல்றோம். இப்போ இதை ஔவையார் பல வருஷத்துக்கு முன்னாடியே அவங்க சொல்லி வச்சிருக்காங்க. என்ன சொல்லியிருக்காங்கன்னா, கற்பக களிரே. கற்பகம் என்பது நீங்கள் வேண்டக்கூடிய பொருளை கொடுக்கக்கூடியதுதான் கற்பகம். ஸோ அப்போ அவங்க என்ன கேட்குறாங்கன்னா, அற்புதம் ஈன்ற கற்பக களிரே. சரிங்களா? அடுத்தது முப்பழ நுகரும் மூஷிக வாகனா. முப்பழ நுகரம்னா நம்மளுடைய மூச்சு காற்று. இப்போ எல்லா கடவுளுக்குமே ஒவ்வொரு வாகனம் இருக்கும். எல்லா வாகனமே என்ன சொல்றாங்கன்னா, அவங்களோட மூச்சு காற்றை மட்டும்தான் அவங்க சொல்றது. இப்போ இவ்வளோ பெரிய யானை உருவமானது எப்படி இந்த மூஷிக வாகனம் அப்படின்றது மூஞ்சுறு எலி. எப்படி இவ்வளோ பெரிய உடலை கொண்ட ஒரு யானை ஒரு மூஞ்சூறு எலி மேல பயணம் பண்ண முடியும்? முடியாது இல்ல. அது என்ன அர்த்தம்னா, இந்த மூஞ்சூறு எலின்றது தரையில எங்க வேணாலும் ஓட்ட போட்டு அது போயிடும், எங்க வேணாலும் போயிடும். அது மாதிரி தான் நம்ம மூச்சானது நாம் நினைக்கும் இடத்தில் அது பயணிக்கும். அதனாலதான் இப்ப எல்லாரும் என்ன பண்றாங்கன்னா, ஏதாவது ஒரு கடவுள்னு இருக்கும்போது அவங்களுக்கு ஒரு வாகனமா இருக்கிறத நம்ம மூச்சு காற்றுன்னு சொல்றோம். இப்போ நீங்க சிவபெருமானை எடுத்துட்டீங்கன்னா அவங்க காளை மேல இருக்காங்க. அப்ப காளைன்னா என்னது? அது ஒரு மூச்சு காற்று. இப்போ முருகப்பெருமான் இருக்காரு. முருகப்பெருமானோட வாகனம் எதுன்னா மயில். ஸோ அந்த மயில் என்னது? மூச்சுக்காற்று. அது மாதிரி தான் இந்த மூஞ்சூறு எலியும் மூச்சுக்காற்றை தான் அவர்கள் உணர்த்துகிறார்கள். இப்போ அடுத்த வரியை பார்க்கலாம். இப்பொழுது என்னை ஆட்கொள்ள வேண்டி. நீங்க ஞானத்தோட உச்சபட்ச நிலை இந்த ஆட்கொள்ளுதல். இந்த ஒரு வார்த்தை தான், இந்த ஒரு வார்த்தை தான் உங்கள் ஞானத்தின் உச்சம். இந்த ஆட்கொள்ளுதல் என்பது ஒரு அற்புதமான ஒரு நிகழ்வு. இதை அனுபவித்தவர்களுக்கு மட்டுமே தெரியும். அது எப்படி இருக்குன்னா இப்போ இறைவன் உங்களை ஆட்கொள்ளும் போது நீங்கள் கருணை மற்றும் அன்பு
இது வந்து எப்படி இருக்குன்னா, இப்போ கோடான கோடி தாய்மார்கள் ஒன்றா சேர்ந்து ஒரு அன்பை உருவாக்கினா எப்படி இருக்கும்? ஒரு கருணை உங்க மேல காமிச்சா எப்படி இருக்கும்? ஒரு கருணை இருக்குன்னா அந்த கருணையை நீங்க வந்து உங்க மனதில் நீங்கள் உணருவீர்கள். அந்த இறைவன் ஆட்கொள்ளும் போது இந்த நிலையை நீங்கள் உணருவீர்கள். அப்பதான் உங்களுக்கு வந்து என்ன தோணும்னா, இந்த உயிர்கள் அனைத்துமே வந்து சமமான நிலையில நீங்க பார்ப்பீங்க. அனைத்து உயிர்களுக்குள்ளும் இறைவன் இருக்கிறான் அப்படின்றத பரிபூர்ணமா இந்த நிலையில நீங்க உணர்வீர்கள். இதனாலதான் அந்த வார்த்தை என்பது மிக 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 உயரிய வார்த்தை. அதை வந்து இப்போ நீங்களே இந்த அளவுக்கு ஒரு கருணை அன்பையும் நீங்க உணர்றீங்கன்னா, அப்போ இறைவன் உங்க மேல எந்த அளவுக்கு கருணையை வச்சு அவன் உங்களை ஆட்கொள்வான். இந்த ஒரு வார்த்தை தான் வந்து ஞானத்தின் உச்சபட்சம். ஸோ அடுத்தது வந்து, இப்பொழுது என்னை ஆட்கொள்ள வேண்டி தாயாய் எனக்கு தான் எழுந்தருளி, தாயாக எனக்கு தானே எழுந்தருளி. இப்போ முதல்ல வந்து இதுக்கு முன்னாடி 2 வருடத்துக்கு முன்னாடி நம்ம என்ன பார்த்தோம்னா வந்து, அதே இறைவனை தான் வந்து அவங்க ஆணாக கற்பக களிரே அப்படின்னாங்க. களிரேன்னா ஆண் யானை. இப்ப இங்க வந்து தாயாக எனக்கு எழுந்தி அருள வேண்டும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க சொல்றாங்க. அப்போ இங்க வந்து இறைவன் என்ன உணர்த்துறாங்கன்னா, இறைவன் ஆணும் அல்ல பெண்ணும் அல்ல அப்படின்றத தெளிவா நம்மளுக்கு இந்த பாடல் மூலியமா விளக்குறாங்க. திருந்திய முதலை 5 எழுத்தும் தெளிவாய் பொருந்தவே வந்தென் உளந்தன்னில் புகுந்து. இந்த மாய பிறவி அறுபடணும்னா திருந்திய முதல் அப்படின்னா வந்து நாம முதல் செய்த அந்த அசைவு, அதனால உண்டான இந்த பிறப்பு. அந்த அசைவு என்ன என்பதை எனக்கு உணர்த்த வேண்டும். அதற்கு 5 எழுத்தும் தெளிவாய், இந்த 5 எழுத்தும் ந ம சி வ ய என்ற இந்த 5 எழுத்தையும் தெளிவாய் எனக்கு உணர்த்த வேண்டும். எங்கிருந்து உணர்த்துறாங்கன்னா, அவங்களோட உள்ளத்தில் இருந்து உணர்த்த வேண்டும். இப்போ நம்ம என்ன பண்ணிட்டு இருக்கோம், இறைவனை வந்து பல இடத்துல பல கோயில்களில் போய் தேடிட்டு இருக்கோம். ஆனா அவங்க என்ன சொல்றாங்கன்னா, உன் உள்ளத்தில் தான் இறைவன் இருக்கிறான் அப்படின்றத அவங்க சொல்றாங்க. இப்போ இந்த பாடலை வந்து நீங்க படிச்சிருக்கீங்க சரிங்களா? இப்போ இதுல வந்து நீங்க ஞானம் அடையணும்னா நீங்க என்ன பண்ணணும்ன்றத இப்போ ரிவர்ஸ்ல இருந்து நீங்க பாருங்க. நான் இப்போ உங்களுக்கு கரெக்டா சொல்றேன் பாருங்க. என் உள்ளந்தனில் நீ புகுந்து 5 எழுத்தையும் எனக்கு உணர்த்தி திருந்திய முதலை, அதாவது என் பிறவியின் நோக்கத்தை, நான் எடுத்த இந்த பிறவியின் நோக்கத்தை எனக்கு உணர்த்துவதன் மூலமாக இந்த மாயை என்னும் பிறவி சுழற்சியில் இருந்து என்னை விடுவித்து தாயென எனக்கு அருள வேண்டும், தாயென எனக்கு அருள வேண்டும். நீங்க அப்போ அந்த அருள் எனக்கு வர வேண்டும் என்றால் நீ என்னை ஆட்கொள்ள வேண்டும், அதாவது இறைவன் எனக்கு ஆட்கொள்ள வேண்டும். இதை நீங்க வந்து கீழிருந்து மேலாக படிச்சீங்கன்னா உங்களுக்கு இந்த பாடலோட வரிகள் இன்னும் தெளிவா வந்து விளங்கும். நான் கொடுத்த விளக்கம் உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்ததுன்னா கமெண்ட் பண்ணுங்க, உங்க எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்க, உங்களுக்கு தெரிஞ்சவங்க எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்க. அடுத்த பதிவுல வந்து நாம இன்னும் இந்த பாடலோட ரகசியத்தை வந்து இன்னும் நம்ம தெரிஞ்சுக்க போறோம். ஔவையார் எப்படி வந்து யோகம் பண்ணாங்க, அந்த யோகம் வந்து அவங்களுக்கு எந்த அளவுக்கு உதவுச்சு, அதன் மூலயமா அவங்க எப்படி அந்த ஞானத்தை அடைஞ்சாங்க அப்படின்றத அவங்க இன்னும் தெளிவா விளக்குவாங்க. அந்த விளக்கத்தை நாம வந்து அடுத்த பதிவுல பார்ப்போம். அது வரைக்கும் நன்றி, வணக்கம். என் குருவுக்கு சமர்ப்பணம். அவர் இல்லாவிடில் தொலைந்திருப்பேன்.